ஒரு சைடா இருக்கீங்க சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தொகுதி 2ல இருக்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு. அதுல பார்த்தீங்கன்னா, பல்வேறு அலகுகள் ஏற்கனவே வந்து அலகு 1 உங்களுக்கு நடத்தி முடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அலகு 2 அதுலேருந்து நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, அரசியலமைப்பு நிலையில வந்து மாநில நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லி 2 வகையான அரசாங்கம் இருக்கு. அதுல மாநில அரசாங்கத்துல பார்க்கும்போது தன்னோட அதிகாரத்தை வந்து என்ன பண்றாங்க பிரிச்சு அடுத்த லெவலுக்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் அதாவது மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன பண்றாங்க அவங்க அழிச்சிருக்காங்க. இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாநிலத்தோட நிர்வாக முறை எப்படி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆளுநர்ல இருந்து ஆரம்பிச்சு முதலமைச்சர், அப்புறம் வந்து தலைமைச் செயலாளர், செயலகத்தோட பணிகள் இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்து மாவட்ட நிர்வாகம். இந்த 2 தலைப்புல என்ன நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திட்டமிடுதல். இந்த திட்டங்கள் வந்து எப்படி வந்து 2 அலகுகளுக்கும் சென்று சேருது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அரசாங்கத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநில அரசாங்கம் மட்டும் இல்லாம அத வந்து கூட்டாட்சி கூறுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு கூட்டாட்சி அரசாங்கமா இருக்கு. இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒற்றையாட்சி அரசாங்கமா இருக்கு. நம்ம வந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்துல இருந்து எடுத்தாளப்பட்டா கூட, நம்ம வந்து அ கூட்டாட்சியோட கூறுகளையும், நம்ம சிறப்பம்சங்களையும் நம்ம வச்சிருக்கோம். ஒற்றையாட்சி முறை சிறப்பம்சங்களையும் நம்ம வச்சிருக்கோம். 2 கலந்து இருக்கனால என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அ அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, கிரான்வில்லி அஸ்டின் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து ஒரு கோஆப்பரேட்டிவ் பெடரலிசம் அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா விளக்கி இருக்காரு. இது வந்து அறிமுகத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மாநில அரசோட அதிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல பார்க்க போறோம். மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான பட்டியல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம அரசியலமைப்பு மூலியமா என்ன பண்ணிருக்காங்க எந்தெந்த அரசாங்கம் வந்து எந்த பணிகளை வந்து திறம்பட செய்யணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா அவங்களுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்துக்குன்னு தனியா மத்திய பட்டியல் என்றும், மாநில அரசாங்கத்துக்காக மாநில பட்டியல் என்றும், 2 அரசாங்கம் சேர்ந்து இருக்கக்கூடிய பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 வகையான பட்டியல் வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அட்டவணை 7 வந்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அரசியலமைப்போட பிரிவு அதாவது விதி அப்படின்னு சொல்லலாம், ஆர்டிகல் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதி 246 3 அட்டவணைகள் நம்மளோட 3 பட்டியல்களை பத்தி தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதுல வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இப்ப இன்றைக்கு நம்ம பாடத்துல என்ன பார்க்க போறோம்னா மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லி மாநில நிர்வாகத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கறதுனால மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லி அதுல வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படும் பொழுது 66 இனங்கள் வந்து அதுல இருந்துச்சு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 61 இனங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதுலயும் பார்த்தீங்கன்னா 5 இனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அந்த மாற்றப்பட்ட விஷயங்கள பத்தி நம்ம ஏற்கனவே இப்ப பாடங்கள்ல வந்து படிச்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லிர்றோம். அதுல வந்து காடுகள் சம்பந்தமான விஷயம், கல்வி சார்ந்த விஷயங்கள், எடைகள் மற்றும் அளவைகள், அதுபோக நம்ம க விலங்குகள் மற்றும் பறவைகளோட பாதுகாப்பு. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியல்ல இருந்து எடுத்து பொது பட்டியலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்ப நம்ம மாநில பட்டியல்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா, அப்ப அது உங்களுக்கு தெரியும் விவசாயம், காவல்துறை, இந்த பொது அமைதி இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உதாரணம். இந்த 61 இனங்கள் இருக்கு பார்த்தீங்களா? தற்பொழுது 61 இனங்கள்ல இருந்து ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்லப்பட்டது. எப்பப்பலாம் வந்து மாநில பட்டியல்ல வந்து நம்ம வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் தன்னோட அ பலத்த பயன்படுத்தும்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு தேசிய விருப்பமா இருக்கலாம். அந்த மாரி சமயத்துல மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும்னா, மாநில அரசுகள்ல இருக்கக்கூடிய பட்டியல்ல இருந்து ஒரு இனத்தின் மேலோ அல்லது வேறு ஒரு இனங்கள் மேலவோ என்ன செய்யலாம்? அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்த பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம, எப்ப வந்து ஒரு தேசிய நிலை அவசர பிரகடனம் பண்ணியிருக்கும்போது, அந்த மாரி சமயங்கள்ல என்ன பண்ணலாம்? மத்திய அரசாங்கம் இந்த மாநில பட்டியல்ல இருந்து அ சட்டம் இயற்றக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் என்ன பண்ணலாம்? மத்திய அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில, மத்திய அரசாங்கம் அந்த இனங்கள்ல இருந்து சட்டம் இயற்ற முடியும். இது தவிர நம்ம ம் பாராளுமன்றம் என்ன செய்யலாம்னா, பன்னாட்டு அளவுல என்ன பண்ணலாம்? ஒரு உடன்பாடு
அல்லது வந்து பன்னாட்டு உடன்படிக்கையை செய்து கொள்ளும் பொழுது, அது வந்து மிகவும் அவசியம். பொதுமக்களுக்கூட நன்மைக்காக தான் ஏற்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா, பாராளுமன்றம் இந்த மாநில பட்டியல்ல இருந்து சட்டம் இயற்றக்கூடியதுக்கு வழி ஏற்படுது. அது மட்டும் இல்லாம, எப்ப வந்து ஒரு மாநில அரசுல வந்து அரசியலமைப்பு அ அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு வந்து தவறாக பயன்படுத்துறது, அல்ல வந்து அத வந்து சரியா நம்ம பின்பற்றல, மாநில அரசு வந்து சரியா பின்பற்றாம இருக்கும் பொழுது, பாராளுமன்றம் என்ன பண்ணலாம்னா, அந்த மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரசிடென்ட்டோட ஒப்புதலோட என்ன பண்ணலாம்னா, அந்த இனங்கள்ல இருந்து சட்டம் இயற்றக்கூடிய நிலை இப்ப இருக்கு. இது மாரி பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி இருக்கு. பொது பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல 47 இனங்கள் இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க பார்க்கலாம். நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நம்மளோட இந்த அந்த தொலைக்காட்சியில நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வி வியூல கூட நீங்க பார்க்க முடியும். 52 இனங்கள் தற்சமயம் இப்ப இருக்கு. 5 என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த பொது பட்டியல பத்தி உங்களுக்கு தெரியும். பொது பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, திருமணம் அந்த மாரி சிவில் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அ விஷயங்கள், பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டமிடுதல் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பொது பட்டியல்ல இருக்கக்கூடியது. இப்ப அது மட்டும் இல்லாம, எப்பொழுதெல்லாம் வந்து அ ம மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுகளுக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய இனங்கள் மட்டும் இல்லாம, பொது பட்டியலில் இருக்கக்கூடிய இனங்களும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? சட்டம் இயற்றலாம். அவ்வாறு 2 இனங்கள்ல இல்லாத ஒரு விஷயங்கள் மீதி உள்ள அதிகாரங்கள் அதாவது தமிழ்ல சொல்லக்கூடிய எஞ்சிய அதிகாரம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில வந்து ரெசிடுயரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வந்து என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது பார்க்கும்போது, நம்மளோட நம்ம அலகு 2ல வந்து பல்வேறு விதமான தலைப்புகள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட பங்களிப்பு. ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து மாநில அரசாங்கத்தோட அவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம வந்து ஏற்கனவே வந்து அ எப்படி வந்து ஒரு குடியரசு அ நம்ம அமெரிக்கால இருக்கக்கூடிய அம் அ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து முழுமையான ஒரு அரசாங்கத்து தலைவரா இருக்காரு. நம்ம இங்கிலாந்துல பார்க்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் ஆட்சி முறை இருக்கு. நம்ம வந்து நம்மளோட இந்திய அமைப்புல பார்க்கும்போது, குடியரசு தலைவர் மட்டும் முழுமையா இல்லாம, அதே நேரத்தில மன்னராட்சி முறை இல்லாம, 2ம் கலந்த ஒரு விஷயமா நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இது ஆங்கிலத்தில வந்து QC ஜு அப்படின்னு சொல்லலாம். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பகுதி கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லி முறையில. எப்படி மத்திய அரசாங்கம் வந்து குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தோட தலைவரா இருக்கிறாரோ, அதே மாரி மாநில அரசுல பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட தலைமை வந்து அங்க அரசாங்கத்தோட தலைமையில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவரோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முழுமையான சட்டமன்றத்தோட கட்டுப்பாடு. ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரிலும் சரி, அல்லது அந்த சட்டமன்றத்தோட கடைசி கூட்டத்தொடரிலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சட்டமன்றத்திலும் சரி, அந்த முதல் கூட்டத்தொடர்ல வந்து ஆளுநர் வந்து உரையாற்றுவார். அது வந்து அவருடைய கடமையாகும். மற்றும் வந்து அன்றாடம் நடவடிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற நிகழ்வுகள் வந்து அனைத்துமே வந்து எப்படி வந்து முதலமைச்சர் அதாவது அமைச்சரவையோட தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் மூலியமா ஆளுநருக்கு சென்றடையக்கூடியது. ஆளுநர் வந்து இவ்வாறாக தனது கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதுல நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, முதலமைச்சர் நியமனம். இது வந்து ஒரு முக்கியமான பணியாகும். முதலமைச்சர் நியமனம். எப்போ வந்து ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை பெறுதோ, அப்போ வந்து அந்த கட்சியோட தலைவர் என்ன பண்ணலாம்னா, முதலமைச்சரா நியமனம் செய்யலாம். அவ்வாறு இல்லாத பொழுது, எப்பொழுதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை இல்லாத சமயத்தில், முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமானது ஆளுநரிடம் அவர் வந்து இதுல வந்து பங்காற்றக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அப்போ வந்து ஆளுநரோட விருப்பத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு கட்சி தலைவரை வந்து என்ன பண்ணலாம், அரசு அமைக்கிறதுக்கு அவர் வந்து கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. எப்பன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அ முழுமையான பெரும்பான்மை இல்லாத சமயத்தில். பெரும்பான்மை இருந்தா முதலமைச்சர் வந்து தன்னோட பங்களிப்ப செய்ய முடியும். பெரும்பான்மை இல்லாத நேரத்தில ஆளுநர் தன்னோட பங்களிப்ப செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கலைப்பு. எந்த ஒரு அமைச்சரும் சரி, அந்த அமைச்சரவையும் சரி, ஆளுநரோட விருப்பத்தின் அடிப்படையில தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வாறு ஆளுநர் வந்து தனக்கு அ கீழ இருக்க சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து சரியா பங்கேற்கல, தங்களோட கடமைகள வந்து சரியா செய்யல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட அமைச்சரையோ, இல்ல வந்து அமைச்சரவையோ என்ன பண்ணலாம், கலைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டசபை கலைப்பு அப்படின்னு சொல்லுவது தலைப்புல. இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா 2 வகையான சட்டமன்றங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து சட்டமன்றம் மேலவை,
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற கீழவை. இது வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி அப்படின்னு சொல்றோம். அது வந்து கவுன்சில் அப்படின்னு சொல்றோம். கவுன்சில் வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற மேலவை வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு அமைப்பு. எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தில வந்து மக்களவை வந்து ஒரு சீக்கிரமா வந்து ஒரு குடியரசுத் தலைவர கலைக்க முடியும். இதே மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிரந்தரமான அமைப்பு. அது வந்து பாராளுமன்ற மேலவை அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாரி சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய கீழவை, அத வந்து கலைக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, அவசர நிலை பிரகடனம். இது வந்து ஆளுநர் வந்து எப்போ வந்து ஒரு சட்டமன்றம் வந்து அரசியலமைப்புக்கு எதிரா செயல்படுது, இல்ல அரசியலமைப்பு வந்து அங்க வந்து தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து அவசர நிலை பிரகடனத்த வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட தான் செய்ய முடியும். குடியரசுத் தலைவர்ட்ட கேட்டு குடியரசுத் தலைவர் சொன்ன பிறகு என்ன பண்ணலாம்னா, அவசர நிலை பிரகடனம் செய்றாங்க. அந்த மாரி சமயத்துல ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்றம் செய்யக்கூடிய அ பணிகள வந்து ஆளுநர் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம். இது நம்ம மாநில சட்டமன்றத்தோட தலைமை உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை அப்படின்னு சொல்லக்கூடியது. முதலமைச்சரோட தலைமையில இயங்கக்கூடிய ஒரு அமைச்சரவை. இது முழுவதும் வந்து நிர்வாகத்துக்கு மாநிலத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்கும் ஒரு பொறுப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பார்க்கும்போது, மாநில சட்டமன்றத்தோட சட்டமன்ற நடைமுறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது, முதலாவதா பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பண மசோதா அப்படின்னு சொல்றோம். பண மசோதா இது வந்து சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய கீழவை அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டசபையிலிருந்து மட்டும் தான் எடுக்கப்படும். 2 அவையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து பண மசோதா சார்ந்த விஷயங்கள்ல வந்து சட்ட மேலவைக்கு அத வந்து திருத்தம் செய்யவோ, மாற்றம் செய்யவோ, இல்ல திருப்பி அனுப்பவோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. வேண்டுமென்றால் என்ன பண்ணலாம்னா, சட்டமன்ற மேலவை வந்து ஒரு சில விஷயங்கள வந்து பரிந்துரை செய்யலாம். அந்த மாரி பரிந்துரை செய்யக்கூடிய விஷயங்கள வந்து சட்டமன்றத்தோட கீழவை எடுத்துக்கொள்ளவும் செய்யலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற மேலவை பரிந்துரை அடிப்படையில செய்யக்கூடியது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, இந்த பண மசோதால வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற மேலவை வந்து அத நிறுத்தி வைக்கலாம். எப்படி நிறுத்தி வைக்கணும்னா, 14 நாட்களுக்கு மட்டும் தான் நிறுத்தி வைக்க முடியும். அவ்வாறு 14 நாட்கள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பட்சத்தில், அந்த பண மசோதாவானது சட்டமன்ற மேலவையின் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படும். அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக ஆளுநரின் ஒப்புதலுக்கு சென்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இதர மசோதா அப்படின்னு சொல்லி பண மசோதா இல்லாத விஷயங்கள். இந்த பண மசோதா தவிர மீதி மசோதா அனைத்துமே சட்டமன்ற மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை 2 அவைகளிலிருந்தும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து சட்டமன்ற மேலவையிலிருந்து கொண்டு வந்தா கூட, சட்டமன்ற கீழவை வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கல, நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த மசோதா வந்து அதோட நின்று போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒவ்வொரு கட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற கீழவை வந்து மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்லி, பல விஷயங்கள்ல வந்து அவங்க நிரூபணம் செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட வீட்டோ அதிகாரத்த பத்தி படிக்கிறோம். இப்ப ஆளுநரோட வீட்டோ அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு மசோதாவுக்கு என்ன பண்ணலாம், ஒப்புதல் குடுக்கலாம். அவ்வாறு ஒப்புதல் குடுக்கும்போது என்ன ஆயிரும், அந்த சட்டம் வந்து நிறைவேறிரும். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்புதல் அளிக்காம நிறுத்தி வைக்கலாம். அப்படி நிறுத்தி வைக்கும்போது என்ன ஆகும், சட்டம் வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம். ஒரு ஒரு மசோதா வந்து என்ன பண்ணலாம், ஆளுநர் வந்து திரும்ப அனுப்பிறலாம். அவ்வாறு திரும்ப அனுப்பப்பட்ட மசோதாவ வந்து சட்டமன்ற கீழவை வந்து அத வந்து மறுபடியும் அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்தோ, அல்லது செய்யாமலோ திருப்ப அனுப்பும் பொழுது, அதற்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடுது. அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில வந்து அவசர நிலை பிரகடனம் அ குடியரசுவோட ஒப்புதலோட நிலையில் இருக்கும் பொழுது, ஆளுநர் வந்து அ தனக்கு உரிய அதிகாரத்த பயன்படுத்தி என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்த அவரு பெறுறாரு. இது வந்து எந்த ஒரு சட்டமன்றத்திலயும் பார்த்தீங்கன்னா, அதோட அமர்வு இல்லாத சமயத்தில கூட என்ன பண்ணலாம், உருவாக்கப்படலாம். அவ்வாறு உருவாக்கப்பட்ட சட்டம் பார்த்தீங்கன்னா, 6 வாரங்களுக்குள்ள மீண்டும் ஒப்புதல் வந்து பெற்றிருக்கணும். அவ்வாறு ஒப்புதல் பெறவில்லைன்னா, அந்த சட்டம் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுல குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆளுநருக்கும் மாநில சட்டமன்றத்தில சட்டம் இயற்றும் அதிகாரத்தில குடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் மீதான நிர்வாக கட்டுப்பாடு. எப்படி வந்து ஒரு சட்டமன்றத்தின் மேல நிர்வாக சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, கேள்வி நேரம். உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டோட முக்கியமான விஷயங்கள், அது வந்து
பிரச்சனைகள் அது வந்து உடனுக்குடனே நம்ம வந்து அரசாங்கம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள அந்த அவையோட முதல் அ 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, அந்த கேள்வி நேரம் அப்படின்றது தலைப்புல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு உறுப்பினரும் அத வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் தன்னோட பதில குடுத்து செய்றதுனால இது வந்து நிர்வாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு கருவியாக செயல்படுகிறது. கேள்வி நேரம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு கருவி. ஆங்கிலத்தில நீங்க சொல்லலாம். டூல்ஸ் ஆர் மெஷினரி ஃபார் த அ லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கும்போது, இந்த டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு கருவி. பல்வேறு விதமான கருவிகள் அதுல நம்ம சட்டமன்றத்தில பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு கருவி தான் வந்து இந்த கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, விவாதங்கள். இந்த விவாதங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுட்டு வர சொல்லலாம். ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற கொண்டு வர சொல்லலாம். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணலாம்? விவாதங்கள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில. இதே அமைப்பு, இதே கருவிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுல இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலயும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வாயிலாக நிதி கட்டுப்பாடு பண்றாங்க. ஒரு பட்ஜெட் உருவாக்கும்போது என்ன பண்றாங்க, அதுக்கு ஒப்புதல் குடுக்குறது. அதுல வந்து திட்டங்களுக்கான செலவுகள வந்து அதிகப்படுத்துறது. செலவுகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது, அதுக்குரிய நிதி ஒதுக்கீடு என்ன பண்ணலாம், உயர்த்தி குடுக்குறது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நிதி சார்ந்த விஷயங்கள்ல குறைத்து வழங்குதல். இந்த மாரி வரவு செலவு திட்டம் மூலியமா என்ன பண்ணலாம், நிர்வாகத்த கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, செலவுக்கு பிந்தைய கட்டுப்பாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களுக்கும் இறுதியா பார்த்தீங்கன்னா, ஒரு தணிக்கை பண்றோம். தணிக்கையாளர வச்சு, அரசாங்கத்தோட தணிக்கையாளர வச்சு நம்ம தணிக்கை பண்றோம். இந்த தணிக்கை என்பது பார்த்தீங்கன்னா, செலவுக்கு பிந்தைய கட்டுப்பாடு என்ற தலைப்புல வந்து வருது. நிர்வாகத்த எப்படி கட்டுப்படுத்தும்னா, எவ்வாறு இவங்க செலவழிச்சிருக்காங்க, எந்தெந்த இனங்களுக்கு, எந்தெந்த வகைகள்ல, எந்த குறிப்பிட்ட காலத்துல ஒதுக்கப்பட்ட நிதிகள வந்து சரியான முறையில வந்து செலவு பண்ணியிருக்காங்களா? அரசாங்கம் தவறா பயன்படுத்தியிருக்கா? அந்த நிதி வந்து முறையா சென்று சேர்ந்துச்சா? போன்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த தணிக்கை மூலியமா கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சரவைக்கு பொறுப்புணர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் வந்து முழுசா செயல்படுறதுக்கு காரணமே அமைச்சரவையோட முடிவெடுக்கும் திறன் தான் வந்து. இந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திட்டமிடுதலுக்கும் முறையான பொறுப்பு அவங்க ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால், இந்த அமைச்சர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பியூரோக்ரசி ஆங்கிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பியூரோக்ரசின்னு சொல்லக்கூடியது. அது வந்து தமிழ்ல அம் அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த அதிகாரத்துவம் மூலியமா என்ன பண்றாங்க, அரசாங்கத்த வந்து அரசு ஊழியர்கள், அதாவது அ குடிமை பணியாளர்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஆங்கிலத்துல வந்து சிவில் சர்வன்ட் இல்லாட்டி ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அமைச்சர்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்குறாங்க. அவங்க வந்து மறைமுகமான ஆலோசனை மட்டுமே வழங்குகிறார்கள். ஆனா பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் அமைச்சர்கள் தான் முக்கியமா அனைத்து செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாவாங்க. ஆ இந்த அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள்னு சொல்லும்போது, அவங்க வந்து திரைக்கு பின்னாடி இருந்து செயல்படுபவர்கள். ஆனால் அமைச்சர்கள் மட்டுமே மக்களுக்கு நேரடியாக சட்டமன்றத்திற்கும், ஆளுநருக்கும், முதலமைச்சருக்கும் போன்றவர்களுக்கும் பொ நேரடியாக பொறுப்பு உடையவர்கள் ஆவார்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, மாநில அமைச்சரவை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நம்ம வந்து அலகு 2ல தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அலகு 2ல பல்வேறு தலைப்புகள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இது ஒரு தலைப்பு. மாநில அமைச்சரவை வந்து ஒரு தலைப்பு. இந்த மாநில அமைச்சரவை என்ன பண்றோம், மத்திய அரசுல எப்படி 3 வகையான அமைச்சரவை இருக்கோ, அதே மாரி மாநிலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை பிரிச்சு நம்மளுக்கு வழங்கியிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல உங்களுக்கு தெரியும். கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து மாநில அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இணை அமைச்சர்கள், டெப்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த மாரி 3 வகையான அமைச்சர்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் இருந்தும் 15% மேல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அமைச்சரவைய பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் உட்பட 15%க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் மற்றும் பணிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு? அவரோட அதிகாரம் என்ன? அவரோட பணிகள் என்ன? அப்படின்னு சொல்லி இதுல நம்ம பார்க்க போறோம். அல்லது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சரவை, அவங்களோட பணிகள் என்ன? அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல பார்த்தீங்கன்னா, மாநில துறைகளில் வேலை பகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா, அ
அமைச்சருக்கு ஆலோசனை பண்ணக்கூடியது பல்வேறு விதமான துறைகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது மாநில அரசாங்கத்துல. அவங்க பார்த்தீங்கன்னா, எந்த வேலை வந்து முதன்மையா செய்யணும். எதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும்? எது வந்து குறைவான முக்கியத்துவம் உள்ளது? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, முதலமைச்சர் வந்து அத வந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட கருத்து. அவர் வந்து அமைச்சரவை வந்து எவ்வாறு விரைவாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும். சமூக பொருளாதார திட்டங்கள வந்து எப்படி வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னு சொல்லி பல்வேறு வந்து திட்டங்கள வந்து உருவாக்கக்கூடியது முதலமைச்சர். அவர் வந்து என்ன பண்ணலாம்? முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் தேவையான ஆலோசனைகள தன்னோட அமைச்சரவை மூலியமா இருந்து பெற்று, அது மூலியமா வந்து அவரு செயல்படுகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் சமர்ப்பித்தல். பல்வேறு அ மூலங்கள் வாயிலாக, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு தனி உறுப்பினர் கூட என்ன பண்ணலாம், ஒரு தீர்மானத்த கொண்டுட்டு வரலாம். அது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, அது வந்து வெற்றி அடைவதில்லை. ஒரு சில சமயங்கள்ல தனிநபர் கொண்டுட்டு வரக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா, வந்து வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய தீர்மானம் வந்து. ஏன்னா, அது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். இருந்தாலும் பார்க்கும்போது, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் செய்யக்கூடிய அந்த முடிவு என்பது பார்த்தீங்கன்னா, நாட்டோட வளர்ச்சிக்கு அது ப பெரிய பங்காற்றும். அந்த மாரி அந்த முடிவுகள வந்து என்ன பண்றது, அமைச்சரவையில வந்து முதலமைச்சர் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாரு. இந்த விஷயங்கள வந்து செய்யலாமா? இது வந்து அரசியலமைப்பு விதிக்கு உட்பட்டு தான் நம்ம செய்றோம். தம்ம நம்மளோட சட்டமன்றத்துக்கு கூடிய என்ன அதிகாரம் இருக்கோ, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த பல்வேறு திட்டங்கள வந்து செய்யக்கூடியது ஒரு முதலமைச்சரோட முக்கியமான பொறுப்பாகும். அந்த முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அந்த தன்னோட அமைச்சரவையில வந்து அந்த திட்டங்களோட வரைவ வந்து என்ன பண்றாரு, சமர்ப்பிச்சு, அமைச்சரவை அவங்களோட ஆலோசனை பெற்று, முதலமைச்சர் தன்னோட சொந்த கருத்தின் அடிப்படையிலும் இந்த திட்டங்கள வந்து நிறைவேற்றாரு. மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகம் வந்து இதன் மூலியமாக சிறப்பாக செயல்பட ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட பங்களிப்பு. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது, நம்ம மாநில அரசாங்கத்துல அரசோட எந்திரம் வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர். அவரோட பங்களிப்பு தான். அதுல முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, அமைச்சரவையிலிருந்து உள்ள அதிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கும், அமைச்சரவைக்கும் இடையில் செய்யக்கூடிய ஒரு பாலம் மாரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அமைச்சரவை என்ன செய்றாங்க? அவங்களோட திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், நாட்டோட வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல புதிய திட்டங்கள் ஏதாவது இருந்தா, அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அமைச்சரவைட்ட இருந்து கேட்டு, ஆளுநருக்கு என்ன பண்றாங்க, முதலமைச்சர் வந்து அந்த விஷயங்கள கொண்டு செல்றாங்க. அப்ப இதனால என்ன பண்றாங்கன்னா, ஆளுநருக்கும், அமைச்சரவைக்கும் ஒரு இணைப்பு பாலமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரிடம் உள்ள அதிகாரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு ஆளுநரிடம் உள்ள அதிகாரங்கள். அவர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுநருக்கு கொண்டு சேர்த்து விடணும். சட்டம் ஒழுங்கு பராமரிப்புலருந்து, மற்ற சட்டமன்ற விஷயங்கள் அனைத்துமே என்ன பண்ணலாம்னா, முதலமைச்சர் வந்து ஆளுநரிடம் பரிமாற வேண்டும். அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்பு சட்டம் மூலியமா என்ன பண்றாரு, அவர் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்து முதலமைச்சருக்கும், சட்டமன்றத்துக்கும் உள்ள அதிகாரங்கள். முதலமைச்சர் வந்து தேவையான அ அ புதிய திட்டங்கள என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல கொண்டு வரும்போது, பல்வேறு விதிகள் வந்து சட்டமன்றத்துல இருக்கும். அது பிரகாரம் என்ன பண்ணணும், முதலமைச்சர் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பணியாளரிடம் உள்ள அதிகாரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வந்து அந்த அதிகார வர்க்கம் அப்படி சொல்றாங்கல்ல, பியூரோக்ரசி அவங்க மூலியமா அனைத்து விதமான திட்டங்களையும் அ கொண்டு போய் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடிமைப் பணியாளர்கள் வந்து தனது கட்டுப்பாட்டுல வைத்திருக்க வேண்டும். எந்த துறை வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்களுக்கு வந்து அ எப்படி வந்து துறை சார்ந்த வல்லுனர்களை நியமனம் செய்யணும். அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றது, தன்னோட முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, பணியாளர்கள கட்டுப்படுத்துவதன் மூலியமா திறம்பட செயலாற்ற முடியும். ஒரு மாநில நிர்வாகத்துல வந்து. ஏன்னா, அனைத்து துறைகளுக்கும் வந்து துறை தலைவர் நியமனம் செய்யணும். அவங்க வந்து மாற்றம் பெறணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட முடிவின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்து பார்க்கும்போது மாநில செயலகம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலத்துல வந்து நெர்வ் சென்டர் ஆஃப் த அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தோட மையம் எப்படி செயல்படுதோ, அதே மாரி இந்த மாநில செயலகம்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிர்வாகத்தோட ஒரு மையமா செயல்படுது. அனைத்து துறைகளுக்கும் தேவையான அ ஆலோசனைகள வழங்குறது, தகவல்கள குடுக்குறது, இந்த ஒவ்வொரு அரசு நிர்வாகமும் சிறப்பா செயல்படணும்னா, அதுக்கு மாநில செயலகம் வந்து முக்கியமான பங்காற்றுது. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாநில செயலகத்தோட அமைப்பு மற்றும் பணிகள நம்ம பார்க்க போறோம். மாநில செயலகம். இது வந்து தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைமைச் செயலகம் பார்த்தீங்கன்னா,
நிர்வாக ரீதியா ஒரு தலைமையிடமாக இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட அனைத்து துறைகளையும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகும். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா, தலைமைச் செயலாளர் ஒருவர் அ அது வந்து ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். இவர் வந்து பாத்தீங்கன்னா, அமைச்சரவைக்கும், முதலமைச்சருக்கும் தேவையான ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தலைமைச் செயலகம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்தியால வந்து பார்க்கும்போது, அங்க வந்து ஒரு தகவல்கள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்துச்சு. அது காலந்தொட்டு வந்தா கூட, அ நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மூலியமா என்ன பண்றாங்க, தன்னோட அதிகாரத்த வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தலைமைச் செயலகத்தோட பங்கு வந்து குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து மக்களால நேரடியாக வாக்கு செலுத்தப்பட்டு, தேர்ந்தெடுத்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து அதிகார மையத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கிட்டதுனால, இந்த தலைமைச் செயலகம், அதாவது மாநில செயலகத்தோட பணிகள விட, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்களோட பணிகளும், அதிகாரங்களும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. சுதந்திர இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மாநில செயலகத்தோட நிலை மற்றும் பங்களிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அலகு 3 ஏற்கனவே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அலகு 2 பார்த்தோம். இது வந்து மாநில செயலகம்ன்றது பார்த்தீங்கன்னா, அலகு 3. இதுல வந்து பார்க்கும்போது, மாநில செயலகத்தோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அமைச்சருக்கு கொள்கை உருவாக்க உதவி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை நிறைவேற்றம், கொள்கை மதிப்பீடு அப்படின்னு சொல்லி 3 வகையான கொள்கை உருவாக்கம் இருக்கு. அப்போ வந்து இந்த கொள்கை உருவாக்கத்துக்கு அமைச்சர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகள், அதாவது வந்து சொன்னீங்க ஆங்கிலத்துல வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ச அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணிப்பு, முன்கணிப்பு செஞ்ச விஷயங்கள், தகவல்கள், திரட்டுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அ 5 ஆண்டுகளோ இல்ல 10 ஆண்டுகளுக்கு ஏற்பட்ட ஒரு தகவல்கள என்ன பண்றது? அமைச்சருக்கு குடுத்து, அவங்க வந்து சிறந்த முறையில கொள்கைகளை உருவாக்குறதுக்கு இந்த செயலகம் வந்து உதவி புரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வரைவு சட்டம், விதி, ஒழுங்குகள் உருவாக்குறதுக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அனைத்து சட்டங்களும் நேரடியா உடனுக்குடன் செயல்படுவதில்லை. பார்த்தீங்கன்னா, அது பேரு வரைவு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு சட்டத்த உருவாக்குறதுக்கு தேவையான ஆலோசனைகள இந்த மாநில செயலகம் வந்து என்ன பண்றாங்க, அமைச்சரவைக்கு வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்கு. அந்த மத்திய அரசு மூலியமா வரக்கூடிய திட்டங்கள், மாநில அரசு செய்யக்கூடிய திட்டங்கள், அதுபோக அ பல்வேறு புதிதா உருவாக்கப்பட்ட புதிய திட்டங்கள் அனைத்துமே என்ன பண்றது, அதுக்கு தேவையான கொள்கையை உருவாக்குறதுக்கும், அந்த திட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கும், இந்த செயலகம் வந்து மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டம் வந்து நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தயாரிக்கணும். அந்த மாரி தயாரிக்கும் பொழுது, அதற்கு தேவையான எந்த துறையில் வந்து அதிகமான பணம் ஒதுக்கீடு வேணும், எந்த துறைக்கு வந்து முக்கியமான திட்டங்கள வந்து நிறைவேற்ற வேண்டியிருக்கு, எதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும், மக்களுக்கு வந்து அதிகமான பயனையும் பங்களிப்பும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு துறைகளிலும் தேவையான தகவல்கள வாங்கி, வரவு செலவு திட்டம் தயாரிக்கிறதுக்கு இந்த மாநில செயலகம் வந்து உதவி புரிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு உறவு. அதாவது ஒரு மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் ஒரு எந்த விதமான இடர்பாடும் இல்லாம, சரியான நிலையில வந்து மாநில அரசு செயல்படுறதுக்கு, நம்மளோட மாநில செயலகம், அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில இருக்கக்கூடிய செயலகம் வந்து உறுதுணையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேற்பார்வை. அரசின் திட்டங்கள் முழுமையா மக்களுக்கு சென்றடையுதா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிர்வாக அதிகாரிகள வச்சு, இந்த மேற்பார்வை செய்யக்கூடிய பணி வந்து மாநில செயலகத்தோட முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாநில செயலகத்த வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகையான அலுவலர்கள் இருக்காங்க. அதுல நீங்க உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்க வந்து செயலாளர், இணைச் செயலாளர், உதவி செயலாளர் அப்படின்னு சொல்லி 3 வகையான அலுவலர்கள். இந்த அலுவலர்கள் தவிர, எவ்வாறு அந்த செயலகம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறை ரீதியாகவும், ஒவ்வொரு துறைக்கும் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு புலங்கள் அப்படின்னு சொல்லி புலங்கள் இருக்கு. அந்த புலங்களுக்கு கீழ ஒவ்வொரு கோட்டங்கள், அதாவது ஆங்கிலத்தில டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கோட்டங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் அதாவது கிளைகள். பல்வேறு கிளைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிவு. இந்த செக்ஷன் சொல்லக்கூடியது. இந்த பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா, பிரிவு அலுவலர் வந்து அ அதுக்கு வந்து தேவையான த தலைமையா அவர் வந்து செயல்படுறாரு. இந்த துறை ரீதியா பார்க்கும்போது, ஆங்கிலத்தில வந்து டிபார்ட்மென்டல் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செயலாளர் இருக்கலாம், கூடுதல் செயலாளர் இருக்கலாம், அ இணைச் செயலாளர் இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உதவி செயலாளர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு அ பிரிவுகளா இந்த தலைமைச் செயலகம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிக்கப்பட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
நிர்வாக ரீதியாக அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய அலுவலர்களும் நியமனம் செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த துறை அமைப்பு. பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாநிலங்கள்ல பார்க்கும்போது, இந்த துறை அமைப்பு வெவ்வேறு விதயங்களா வந்து என்ன பண்றாங்க, அமைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிசோரம்ல பார்த்தீங்கன்னா 48 துறைகள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய மாநிலம் தான். இருந்தாலும் அதிகமான அளவு துறைய வந்து பிரிச்சிருக்காங்க. அதே நேரத்தில குஜராத் பாருங்க, அது வந்து ஒரு பெரிய மாநிலம். ஆனா 25 துறைகள் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதே ஹரியானால பாருங்க, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 53 மாநிலங்கள் 53 துறைகள் வந்து அதுல பிரிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாநிலத்தில. அப்ப இந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த துறை அமைப்பு வந்து என்ன பண்ணுது, அ வேறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப துறைகள்னு சொல்லும்போது எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, உள்துறை போன்ற உணவு மற்றும் துறை, பொதுப்பணித்துறை இந்த மாரி துறை அமைப்பு வந்து அந்த அ அரசு வந்து நிர்வாக இயந்திரம் வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாணவர்களுக்கு இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அ ஒரே மாதிரியா இல்லாம மாநிலத்துக்கு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துறை வந்து அமைப்பு வந்து வேறுபடுது. அதுக்கு தான் இந்த உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குடுக்கப்பட்டிருக்க தகவல்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, செயலகம் மற்றும் நிர்வாகத்துறை. இதுல பார்த்தீங்கன்னா, குடிமைப் பணியாளர் மற்றும் சிறப்பு தகுதியாளர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில ஆ ம் ஸ்பெஷலைஸ்டு பெர்சன், ஜெனரலிஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லி 2 வகையான கருத்து ஏற்கனவே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அ குடிமைப் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச தகுதியா அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒரு பட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மூலியமா என்ன பண்ணாங்க, சிவில் சர்வன்ட் அதாவது குடிமைப் பணியாளரா மாறிறாங்க. சிறப்பு தொழிலாளர் பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ விவசாயத்துறை அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து அவங்க வந்து சிறப்பு அறிவு பெற்று பல்வேறு படிப்பினர்களை கடந்து என்ன பண்றாங்க, அந்த பணியிடத்துக்கு வர்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது இருந்தா கூட, குடிமைப் பணியாளருக்கு கீழ வந்து ஒரு மாவட்டத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கனால, இந்த இடத்துல பார்க்கும்போது, எப்பவுமே வந்து ஒரு ஆங்கிலத்தில கான்ட்ரோவர்சி வேறுபாடு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட தகுதி அடிப்படை, சம்பள அடிப்படை, வேலையோட மாற்றம் அடிப்படை, பொறுப்பு அடிப்படை இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த சிறப்பு தகுதியாளர், குடிமைப் பணியாளருக்கு இடையே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செயலாளர் மற்றும் இயக்குனர். நம்ம துறை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துறையோட தலைவர் வந்து பார்க்கும்போது செயலாளர்ன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட துறைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொள்கைகள உருவாக்குறாங்க. இந்த உருவாக்கத்துக்கு செயலாளர் தலைமையில அரசு அம் அவங்கள வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில அரசு எடுக்கக்கூடிய கொள்கைகள வந்து ஒவ்வொரு கட்டங்களாக வந்து அத செயல்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான இயக்குனரகங்கள் இருக்கு. அந்த இயக்குனரகத்தோட தலைமை தாங்கக்கூடிய ஒரு பேரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கை உருவாக்கத்தில இந்த மாநில செயலகத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அது பார்த்தீங்கன்னா, உண்மை மற்றும் தகவல்கள் அடிப்படை. அதாவது உண்மையான தகவல்கள் மட்டும் தான் நம்ம கொள்கை உருவாக்கத்துக்கு இந்த மாநில தலைமைச் செயலகம் வழங்குகிறது. ஒரு தவறான தகவல குடுத்தோம்னா, அது என்ன ஆகும்னா, திட்டங்கள வந்து தவறா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாநில செயலகத்தில இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, அனுபவம் மிக்கவர்களா இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கோ, 10 ஆண்டுகளுக்கோ, இல்ல கடந்த 50 ஆண்டுகளுக்கு உரிய அனைத்து விதமான தகவல்களையும் அவங்க வந்து எவ்வாறு கொள்கை உருவாக்கத்தில பயன்படுத்த வேண்டும் என்ற அனுபவம் பெற்றிருப்பதனால, அவங்களோட பங்களிப்பு மிக முக்கியமானதா கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகார ஒப்படைப்பு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அம் அனைத்து வேலைகளையும் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான பணிப்பளு அதிகமாயிருச்சு. இப்ப மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிருச்சு. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான திட்டங்கள வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது, அந்த அமைச்சர்கள்ல பார்த்தீங்கன்னா, முழுமையான எல்லா வேலையும் செஞ்சு அவங்களாலயும் செய்ய முடியாது. அதற்காக என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு சில அ பணிகள என்ன பண்றாங்கன்னா, தனக்கு கீழ பணியாற்றக்கூடிய செயலாளர்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து மாற்றம் செய்றதுக்கு பேரு ஒப்படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிகாரத்த அவங்க வந்து என்ன பண்றாங்க, மாற்றம் செய்றனால அதுக்கு பேரு அதிகார ஒப்படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அமைச்சர்கள்ன்னு பார்க்கும்போது, அமைச்சர்கள் ஒரு மாநில அளவுல ஒரு மேலோட்டமான ஒரு விஷயங்கள வந்து செய்து முடிக்கலாம். அல்லது வந்து முக்கியமான விஷயங்கள செய்து குடுத்துட்டு, அ சில விஷயங்கள மட்டும் என்ன பண்ணலாம், தனக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த நிர்வாக இயந்திரத்திட்ட ஒப்படைக்கும்போது, இந்த பணிகள வந்து அம் அதிகமான அளவு பணிகள வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தில என்ன பண்ணலாம், அமைச்சர் வந்து செய்து முடிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொள்கை உருவாக்கம். இந்த அரசாங்கத்துக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் மாநில செயலகத்திலிருந்து குடுக்குறாங்க. அப்போ வந்து கொள்கை உருவாக்கத்தில இவ்வாறு அ பங்கேற்பது ஒரு ஒரு நல்ல திட்டங்கள் மற்றும் நாட்டோட முன்னேற்றத்திற்கு இந்த மாநில செயலகமானது எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை
நீங்கள் வந்து இப்ப நேரடியா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலாளர். உங்களுக்கு தெரியும் வந்து தலைமைச் செயலாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மாநிலத்தில இருக்கக்கூடிய அ குடிமைப் பணியாளர்கள்ல ஒரு மூத்த பணியாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ம அவர் வந்து அ அ முதன் முதலாக அந்த கேடர் ஐஏஎஸ் கேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாநில பணியில அ அ மூத்த குடிமை பணியாளர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாநிலத்தோட தலைமைச் செயலாளரா நியமனம் செய்யக்கூடியது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட முதன்மை ஆலோசகர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இவர் வந்து அ எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அரசியல் தலைவர் அரசியலுக்கு தலைமை தாங்குறாரோ, அதே மாரி நிர்வாகத்தோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைமைச் செயலாளர் கையில தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசின் தகவல் தொடர்பாளர். இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள கொண்டு வரும்போது, மாநில அரசுங்க என்ன செய்யணும்? மாநில அரசுல கூடிய திட்டங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி, மாநில அரசுங்களுக்கு எந்தெந்த மாரி விஷயங்கள்லாம் முக்கியத்துவம் குடுக்கணும்? அப்படின்னு சொல்லி, தேவையான தகவல்கள மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் வழங்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைமைச் செயலாளர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முதன்மை மக்கள் தொடர்பு அலுவலர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து என்னது அரசாங்கம் என்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, அரசாங்கம் வந்து எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அலுவலர் ஆவார். முதன்மை பொதுமக்கள் தொடர்பு அலுவலர். அடுத்து பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலாளரோட பணிகள். இது எல்லாமே நம்ம அலகு 3ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைமைச் செயலாளரோட பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். முதன்மை முதலமைச்சரோட அதாவது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லாம, முதலமைச்சருக்கும் என்ன பண்றாரு? ஆலோசனை வழங்கக்கூடியதுல இவர் தான் வந்து முதன்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அமைச்சரவை மூலியமா தான் அனைத்து திட்டங்களும் அரசோட திட்டங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த அமைச்சரவை வந்து எப்போ வந்து அதுல அந்த விஷயங்கள வந்து பேசணும். அதுல வந்து என்னென்ன மாரி விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். அதுல வந்து தேவையான தகவல்கள் நாட்டோட அதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட அன்றாடம் நிகழக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, இந்த தலைமைச் செயலகம் மூலியமா, தலைமைச் செயலாளர் வாயிலாக அமைச்சரவைக்கு சென்றடைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடிமைப் பணியாளர் மற்றும் அவங்கள வந்து அவங்கள வந்து மாற்றம் பண்றது மற்றும் பணியமர்த்துதல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலாளரோட கட்டுப்பாடுல இயங்குகிறது. நாட் ஒவ்வொரு மாநிலத்தில இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் செயல்படக்கூடிய குடிமைப் பணியாளர்கள வந்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்றது, அல்லது பணி அமர்த்துதல் போன்ற விஷயங்கள வந்து இந்த தலைமைச் செயலாளர் செய்றாரு. ஆனா வந்து மாநில குடிமைப் பணியாளர்கள நியமனம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பொது பணியாளர் தேர்வாணையம் மூலியமா எடுத்து நம்ம அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சு, அரசாங்கம் தான் நியமனம் செய்றாங்க. ஆனா வந்து பணியமர்த்தக்கூடிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைமைச் செயலாளர்ட்ட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி, இந்த தலைமைச் செயலாளர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகத்தோட நரம்பு மண்டலத்தோட மையமா எப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப அ இப்போ வந்து அலகு 4 நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செயலகம் மற்றும் இயக்குனரத்தோட உறவு வகைப்பாடு. ஒரு செயலகம் மற்றும் இயக்குனரகம் எப்படி என்ன மாரியான உறவுல அத வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி, ஒரு கொள்கையில வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த இயக்குனரகம் வந்து அ உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிராந்திய நிர்வாகம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான நிர்வாகங்கள வந்து சுலபமா நம்ம வந்து ஒவ்வொரு கட்டங்களாக பிரித்து, நிர்வாகத்த வந்து திறமையா கையாள்றத நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிராந்திய நிர்வாகம். அதுல வந்து கோட்ட ஆணையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருக்கு. அது ஒவ்வொரு மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா, பல்வேறு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தேவையான விஷயங்கள் எவ்வாறு நிர்வாகம் வந்து சிறந்த முறையில் நடைபெறணும்னு சொல்லி அவங்களோட வேலைப்பளு அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பணிய செஞ்சு முடிக்கணும்போது, அவங்க வந்து உடனடியா அத செய்ய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய் வாரியம். இது வந்து ஒரு ரீசென்ட்டா புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு திட்டமிடுதல வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி, அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வருவாய் வாரியம் அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்தில பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து அ அ இணைந்த அலுவலகம் மற்றும் துணை அலுவலகம் சொல்லி 2 வகையா அதுல பிரிச்சிருக்காங்க. கடைசியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அலகு 5 நம்ம பார்க்க போறது. இந்த அலகு 5ல வந்து பார்க்கும்போது, மாநில பணிகள் மற்றும் பொது பணியாளர் தேர்வாணையம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில எப்படி வந்து யுபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கோ, அதே மாரி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் மாநில தேர்வாணையம் வந்து செயல்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா,
ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒன்றிணைந்து கூட்டு பொது பணியாளர் தேர்வாணையத்த கூட என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாம்னு சொல்லி அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பொது பணியாளர் தேர்வாணையம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சேர்ப்பு முகமை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் மட்டும் தான் சேர்க்க முடியும். தேவையான விளம்பரங்கள வந்து வடிவமைக்கிறது, அத வந்து பணியாளர்கள் தேவைய வந்து கேட்டுக்கொள்றது, விளம்பரம் செய்றது, தேர்வு நடத்துவது, பணியாளர்கள் வந்து தேர்ந்தெடுப்பது, இந்த மாரி விஷயங்கள் மட்டும் அந்த தேர்ந்தெடுத்த பட்டியல வந்து அரசாங்கத்துக்கு வழங்குவது, இது மட்டுமே தேர்வாணையத்தோட பணியாக கருதப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வாணையத்தோட முக்கியத்துவம் ஏன்னா வந்து சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அம் பணியாட்கள வந்து திறமையான பணியாட்கள வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வந்து அம் நம்மளோட நாடு வந்து பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய நிலையில இருக்கு. அரசாங்கம் வந்து பல்வேறு ஏழை மக்கள வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருந்தனால, சுதந்திரத்தப்ப நம்ம வந்து சிறந்த பணியாளர்கள வந்து இந்த முகமை மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடியதுக்கு இந்த அமைப்பானது மிகவும் உறுதுணையாக உள்ளது. இதோட தேவை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அம் அ பொது போட்டி அப்படின்ற முறையில வந்துட்டோம். அப்போ வந்து தகுதியான நபர்கள வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தேர்வு முறை வந்து மிகவும் பால்படுத்தும் முறையா அப்படின்னு சொல்லு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப சேல் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இருக்கிறோம். அது மாரி இல்லாம, இது வந்து தகுதியின் அடிப்படையில முழுக்க முழுக்க தேர்வாணையம் வந்து என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்போட நிலைய பார்க்கும்போது, இது அரசியலமைப்பிலேயே வந்து நம்ம தேர்வு ஆணையம் உருவாக்குறதுக்கு பல்வேறு பிரிவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வரக்கூடிய நம்ம பின்னாடி வரக்கூடிய பாடங்கள் நம்ம பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதோட குடிமைப் பணிகள்னு சொல்லும்போது 2 வகையான குடிமைப் பணிகள் இருக்கு. ஒண்ணு வந்து அகில இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு மாநில பணிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த அகில இந்திய பணிகள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து. இது வந்து நம்ம மத்திய அரசாங்கம் அ குறைஞ்சபட்சம் எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே மாதிரியான அ நிர்வாகம் செயல்படணும் அப்படின்றத கொள்கைய வச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த அகில இந்திய பணிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பல்வேறு கட்டங்களாக உள்ளது. போட்டித் தேர்வு மூலியமா நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எழுத்துத் தேர்வு வச்சு என்ன பண்றாங்கன்னா, அ நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேர்காணல் முறை. இந்த மாரி 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 கட்டங்கள்லயும் 2 கட்டங்கள் தவறுகள் ஒவ்வொரு கட்டத்திலயும் தோல்வி அடையவர்கள் மீண்டும் வந்து என்ன பண்ணலாம், முதல் நிலையிலிருந்து அ வந்து அந்த தேர்வு எழுதணும்னா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அகில இந்திய பணிகள் எதுக்காக நோக்கம்னா, ஒட் அனைத்து மாநிலங்களுக்கும் சரியான நிர்வாகங்கள் ஒரே மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அகில இந்திய பணிகள வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுபோக பார்த்தீங்கன்னா, மாநில பணிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மாநில பணிகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையான அ அது வந்து பிரிவு ஆ, பிரிவு ஆ1 அப்படின்னு சொல்லி அந்த அ பல்வேறு வகையா பிரிச்சிருக்காங்க. 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆங்கிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அண்ட் குரூப் டி. சி அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ அண்ட் குரூப் பி 2 வகையான பணிகள் வந்து மாநில பணிகள் இருக்கு. இந்த குரூப் ஏ பணிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான ஆட்கள வந்து நேரடியாகவோ அல்லது குரூப் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணிகள்லருந்து பதவி உயர்வு மூலியமா என்ன பண்ணலாம்? நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் பி பணின்னு சொல்லும்போது எல்லாமே எல்லா பேருமே வந்து அத வந்து அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களா வர முடியாது. இப்ப கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க, மற்ற பதவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க கெசட்டட் ஆபிசர், நான் கெசட்டட் ஆபிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குரூப் பி பணிகள் இருந்தா கூட, அனைவருமே கெசட்டட் ஆபிசர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவு மற்றும் தொடர்பு. இந்த ஆங்கிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கேஜஸ்ன்னு சொல்லி நம்ம உங்களோட புத்தகத்துல வந்து குடுத்திருக்காங்க. இந்த மத்திய மாநில அரசு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ அரசு குரூப் ஏ ஆபிசர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசுக்கு தேவையான பொழுது எடுத்துக்கொள்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மாற்றம் செஞ்சுக்கிறது இல்ல. இது வந்து அக்கேஷனலா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுபோக பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2க்குமே வந்து அவங்க தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய அந்த குடிமை பணியாளர மாநில அரசுக்கு என்ன பண்றாங்க? பணியமர்த்தம் செய்றாங்க. இதனால அரசோட திட்டங்கள் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்ந்திருக்காங்களா? மத்திய அரசோட அ திட்டங்கள் வந்து மாநில அரசுங்களுக்கு முழுமையா செஞ்சிருக்காங்களா? மாநிலத்தில வந்து எந்த திட்டங்கள்ல உள்ள குறைபாடுகள் என்ன? அப்படின்னு சொல்லி இது மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அவங்க மத்திய அரசாங்கம் தெரிஞ்சுக்கிற முடியும். அவ்வாறு குறைகள் எதா இருக்குன்னா, வருங்காலத்தில அத எப்படி வந்து தவிர்க்கிறது? அது வந்து பிரச்சனைகள் இல்லாம மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள வந்து மாநில அரசுல செயல்படுத்துறதுக்கு இந்த உறவு முறையானது மிகவும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாநில குடிமைப் பணிகள் தேர்வோட சிறப்பம்சங்கள வந்து நம்ம பார்க்கோம். இதுல வந்து சிறப்பம்சங்கள் பார்க்கும்போது, இந்திய குடிமகன் வந்து 21 வயது பூர்த்தியடைவதா இருந்திருக்கணும். இது வந்து எந்த மாநிலத்தில இருந்தும் என்ன பண்றாங்க, இந்த போட்டித் தேர்வுல வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது தகுதி 21 வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, வயது தளர்வும் குடுத்திருக்காங்க. அ அது வந்து மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள், அதுல விதவைகள், இதுல பல்வேறு என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு கட்டங்களா பிரிச்சு, அதுல வயது தளர்வும் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. இது மாநில குடிமைப் பணிகள்ல. எப்படி மத்திய அரசுல இருக்கக்கூடிய பணியாளர் தேர்வாணையம் எப்படி வந்து எம் குறிப்பிட்ட விஷயங்கள சொல்லியிருக்கோ, அதே போன்ற விஷயங்கள மாநில குடிமைப் பணிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திறந்த போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆங்கிலத்தில ஓப்பன் காம்படிஷன் சொல்லக்கூடியது. ம் எந்த ஒரு 21 வயது நபர் பூர்த்தி அடைஞ்சு ஒரு பட்டம் ஏற்படுத்தாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த திறந்த போட்டித் தேர்வுல பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்க ஏற்கனவே சொன்ன மாரி 3 கட்டங்கள் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் தேடல். இது ஒரு மாநிலத்தில வந்து உருவாக நம்ம வந்து விளம்பரம் படுத்தியிருந்தா கூட, இந்தியா முழுவதும் என்ன பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து இதுல கலந்து கொள்ளலாம். அப்போ வந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய அந்த நல்ல அ அறிவு மிக்கவர்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அம் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி பட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டம் முடித்தவர்கள், பட்டப்படிப்பு தேர்ச்சி இருந்தா என்ன பண்ணலாம், இந்த போட்டித் தேர்வுல கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 3 நிலைகள் கடக்கணும். ஏற்கனவே சொன்ன மாரி முதன்மை தேர்வு, பிரதான தேர்வு, நேர்முகத் தேர்வு அப்படின்னு சொல்லி 3 தேர்வு முறைகள் வந்து அதுல இருக்காங்க. ஒவ்வொரு தேர்வுலயும் போட்டியாளர்கள் அதுல வந்து பங்கேற்று, அத வந்து பூர்த்தி செஞ்சா மட்டும் தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிலை முடித்தவர்களோட என்ன பண்ணலாம்? அது பட்டியல் அரசாங்கத்துக்கு இந்த அந்த தகுதியான நபர்களோட பெயர் பட்டியல் மட்டுமே இந்த மாநில குடிமைப் பணிகள் என்ன பண்ணுது, வந்து தயார் பண்றாங்க. இந்த பட்டியல் வைத்து அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நியமனம் செய்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஆள வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முகமை மட்டுமே தவிர, ஆட்கள வந்து நியமனம் செய்யக்கூடிய முகமை அல்ல. அப்படின்னு சொல்லி இதுலருந்து நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வாணையத்த பத்தி அரசியலமைப்புல எவ்வாறு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மத்திய பொதுப் பணியாளர் தேர்வாணையமும், மாநில பொதுப் பணியாளர் தேர்வாணையமும் இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய இந்த பல்வேறு பிரிவுகள் மூலியமா தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுல பார்க்கும்போது பிரிவு 315 பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வாணையம் எப்படி உருவாகிறது அப்படின்ற கருத்துக்கள வந்து அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 316 அதுல உள்ள அமைப்பு முறை அவங்கள வந்து அம் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள வந்து எப்படி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 317 ஒரு தலைவரையோ அல்லது உறுப்பினரையோ என்ன பண்ணலாம்னா, அவங்களோட பதவி காலத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து அவங்க பதவி நீக்கம் செய்றது அப்படின்றத பத்தி அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 318 அதோட சுதந்திர தன்மை. இந்த சுதந்திர தன்மை அப்படின்னு சொல்லும்போது, அ ஆளுநரால நியமனம் செஞ்சா கூட, இந்த உறுப்பினர் மற்றும் தலைவர்கள் வந்து மீண்டும் ஆளுநரால என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் மூலியமா மட்டும் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட உறுப்பினர் அல்லது தலைவர வந்து பணி அமர்த்திய பிறகு, அவங்களோட சம்பள விகிதங்கள வந்து எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதில சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முழுமை சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சட்டமன்றத்துக்கு தான் என்ன பண்ணணும் அவங்க வந்து தேவையான அறிக்கைய வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி அவங்க வந்து சுதந்திரமா செயல்படுது. அதே நேரத்தில ஒரு பதவி வகையில பார்க்கும்போது, அவங்க வந்து பணி பாதுகாப்போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சம்பளம் மற்றும் இதர வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில ஒதுக்கு நிதியிலிருந்து என்ன பண்ணணும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 323 ஆண்டறிக்கை சமர்ப்பித்தல். இது ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட பணியாளர் தேர்வாணையம் என்னென்ன மாரி விஷயங்கள செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, அ அறிக்கையா சமர்ப்பிப்பாங்க. அதுல வந்து ஆளுநர் வந்து என்ன செய்வார்ன்னா, என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் பரிந்துரைக்கப்பட்டது, அதுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அதுல ஏற்றுக்கொள்ளாம போனதுக்கு என்ன காரணம், அதுக்குரிய தகுந்த காரணங்கள சொல்லி என்ன பண்ணணும்னா, ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம்னா, சட்டமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வாறு வந்து குடியரசுத் தலைவர் மத்திய அரசாங்கத்துல செய்றாரோ, அதே மாதிரி ஒரு ஆளுநர் ஆனவங்கன்னா மாநில அரசாங்கத்துல செய்து வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆலோசனை பங்களிப்பு மற்றும் ஆணையத்தோட சுதந்திர தன்மை. இந்த பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தோட சுதந்திர தன்மை பத்தி பேசப் போறோம். இது வந்து
எந்த ஒரு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, தன்னோட அதிகாரத்த வந்து தவறா பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி எந் எந்த ஒரு அ நிர்வ் நிர்வாகத்த பயன்படுத்தக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தங்களோட அதிகாரத்த தவறா பயன்படுத்தாம பாதுகாக்கக்கூடியது, கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியானது இந்த ஆணையத்தோட பணியாகும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உறுப்பினரோ அல்லது தலைவரோ வந்து சரியாக செயல்படாத நிலை, அதாவது எந்த மாரி சூழ்நிலை பார்க்கும்போது, அவங்க வந்து இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அ பணம் வந்து சரியா திரும்ப ஒப்படைக்காம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால வந்து திறம்பட செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லி, இல்ல அவங்களே வந்து அ வாலண்டரியா என்ன பண்றாங்க, வேலையில வந்து என்ன பண்றாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி குடுக்கும்போது, இந்த மாரி காரணங்களால என்ன பண்ணலாம், அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சம்பளம் மற்றும் இதர கட்டுப்பாடுகள். அவங்களோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றம் அடையாது. ஏன்னா வந்து ஒரு தடவ முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து மாற்றம் செய்ய முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம் தான் தேவையான நடவடிக்கைகள மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியில வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு உறுப்பினரோடயோ அல்லது ஒரு தலைவரோட அ சம்பளம் மற்றும் இதர வகைகள் என்ன பண்ண மாற்றம் செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு அ ஒரு பணி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாநில ஒதுக்கு நிதியிலருந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மறுநியமனத்துக்கு கட்டுப்பாடு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. இது வந்து மத்திய பணியாளர் தேர்வாணையமா இருக்கட்டும், இல்லாட்டி மாநில பணியாளர் தேர்வாணையமா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ஒரு அரசாங்க பணிக்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு பணிக்கோ செய்றதுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து என்ன பண்ணலாம், மத்திய அரசுல இருக்கக்கூடிய அ பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவருக்கு போகக்கூடியதுல அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது தவிர பிற பணிகளுக்கு என்ன பண்ண முடியாது. அவங்க செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மாநிலத்தோட திட்ட வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து அ நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்திருக்கோம். 2015 ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வந்து நிதி ஆயோக்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா, அலகு 6 நம்ம யூனிட் அதாவது நம்மளோட அ இப்ப 2வது அலகுலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து 6வது அலகு. இது வந்து மாநில திட்ட வாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த திட்ட வாரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வாறு ஒரு அரசாங்கம் திட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கு. அதுக்கு தனியா எவ்வாறு குழு அமைச்சிருக்கு, இல்லாட்டி வாரியம் அமைச்சிருக்கு. அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இத பத்தி அறிமுகம் சொல்லும்போது, எல்லா விதமான தனியார் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கார்ப்பரேட் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு முடிவெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டாக சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால என்ன ஆகுது, பிரச்சனைகள வந்து குறைக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட ஆலோசனைய சொல்லும்போது, ஒரு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அ அதோட செயல்பாடு வந்து என்ன பண்ணும், சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாநில திட்ட வாரியம் சொல்லி உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நம்மளோட திட்டக்குழு. அத வந்து இப்ப எடுத்துட்டு என்ன பண்ணாங்க 2015ல நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலயும் திட்டக்குழு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. இந்த மாநில திட்டக்குழுவானது அந்த குறிப்பிட்ட மாநிலத்தோட ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட திட்ட முகமை. இந்த மாவட்ட திட்ட முகமை பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அம் அரசாங்கம் செய்யக்கூடிய மத்திய அரசோ, இல்ல மாநில அரசோ கொண்டு வரக்கூடிய திட்டங்கள வந்து, மாவட்ட அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த மாவட்ட திட்ட முகமை ஒவ்வொரு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, டிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மென்ட் ஏஜென்சி. இல்ல பல்வேறு வேறு பேர்கள் கூட இருக்கலாம். அந்த மாவட்டத்தோட முக்கியமான பணிகள் என்ன? அ அங்க இருக்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்கள்ல, அது வந்து போதுமான அளவு இருக்கா? இல்ல புதிதா வந்து ஏதாவது நிதிய வந்து உருவாக்கணுமா? இல்ல வ நிதி வளங்கள வந்து எவ்வாறு அ பெறுவது? வளங்களை வந்து இருக்கக்கூடிய வளங்களை வந்து எவ்வாறு பயன்படுத்துவது? அந்த மாவட்டத்தோட வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல எவ்வாறு முன்னேற்றி செல்வது போன்ற விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட திட்ட முகமை வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப திட்ட முறைகள். இந்த மாவட்ட திட்ட வாரியத்திலேயே பார்த்தீங்கன்னா, திட்டம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கொள்கை உருவாக்க சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொள்கைய உருவாக்குறதுல சுதந்திரம் இருக்கு. எந்த திட்டங்கள் வந்து முன்னுரிமை குடுக்கணும்? எது வந்து முக்கியமா நம்ம பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும்? ஆ உடனுக்குடன் செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி அத வந்து திட்டங்கள் உருவாக்கும்போது அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால நடவடிக்கை. எதிர்காலத்தில நம்மளோட
வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலயும் எப்படி இருக்கணும்? ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா 2025 எதிர்கால திட்டங்கள், 2050ல எப்படி இருக்கணும்? 2100ல எப்படி இருக்கும்ன்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் எதிர்காலத்துல எவ்வாறு இந்த அரசாங்கமானது வழிநடத்தி செல்ல வேண்டும், வளர்ச்சியை நோக்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திட்ட முறையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட சேவகர் தான் வந்து இந்த செயலாளர். ஒவ்வொரு அரசாங்கத்திலயும் அந்த பணிகள வந்து இந்த செயலாளர் வந்து என்ன பண்றாங்க, அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த துறைகள் சார்ந்த விஷயங்கள்ல அரசோட திட்டங்கள எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், எவ்வாறு மதிப்பிட வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாமே செயலாளரோட கையில தான் இருக்கு. மாநிலத்தோட ஒட்டுமொத்த திட்டங்களும் அது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்ல உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவச அ மின் மிதிவண்டி திட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ கணிப்பொறி திட்டங்கள், பாட புத்தகங்கள் வழங்கும் திட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது நம்ம நம்ம உணவு திட்டமா இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா, சுகாதார திட்டமா இருக்கட்டும், பல்வேறு விதமான திட்டங்கள வந்து அரசாங்கம் வந்து குடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த திட்டங்கள வந்து அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பானது செயலாளர் மட்டுமே உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகார ஒப்படைப்பு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்ம அதிகார ஒப்படைப்புன்றத பார்த்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து மேலோட்டமாக ஏன்னா பல்வேறு பணி அதிகமான பளு அதிகமா இருக்கனாலயும், நேரம் குறைவா இருக்க காரணத்தினாலயும், நம்ம நம்ம வந்து பிரதிநிதிகள்ட்ட வந்து என்ன பண்றோம், அந்த பொறுப்ப வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா, செயலாளர்கள்ட்ட மாற்றி குடுக்குறதுக்கு பேரு அதிகார ஒப்படைப்புன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட இந்த பணிகள வந்து செயலாளர் வந்து என்ன பண்றாங்க, திறம்பட கையாண்டு கொண்டு வருகிறார்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம திட்டக்குழுலயே பார்க்கும்போது, கேரளா மாநில திட்ட வாரியத்த பத்தி நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதோட கட்டமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இருக்காரு. தலைவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, துணைத் தலைவர். இவர் வந்து ஆங்கிலத்தில நான் அஃபிஷியல் மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் 4 விதமான அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அதுல வந்து உறுப்பினர்களா அதுல இருக்கிறாங்க. உணவுத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் போன்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதுல உறுப்பினரா இருக்காங்க. இது தவிர அமைச்சர் அல்லாத உறுப்பினரும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் செயலர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நிரந்தரமா இருக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு வாரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தர உறுப்பினர் செயல் அவங்க வந்து நியமனம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிரந்தர வரவேற்பாளர்கள். அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அறிவு சார்ந்த விஷயங்கள்ல திறமையானவர்கள் என்ன பண்ணலாம், அவங்க வந்து வரவேற்பாளரா அந்த வாரியத்தில வந்து சேர்த்துக்கொண்டு, அந்த மாநிலத்தோட திட்டத்த வந்து வளர்ச்சி அடையறதுக்கு அங்க வந்து பெரும் உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு மாநிலங்கள் இருந்தா கூட, இதுல கேரளா மாநிலம் வந்து சிறப்பா செயல்படுறனால, அதுல வந்து அந்த வாரியத்த நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்காக நம்ம பாடப்பகுதியில குடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரள திட்ட வாரியத்தோட முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்த வந்து மதிப்பிடுறது. சமூக பொருளாதார வளர்ச்சி விஷயங்கள வந்து மதிப்பீடு செய்றாங்க. அது வந்து பொருளாதாரத்தில எப்படி முன்னேற்றம் அடையணும், 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த மதிப்பீடு செய்றது அவங்களோட முக்கியமான பணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ஆய்வு தயாரிக்கிறது. இந்த ஆய்வானது பார்த்தீங்கன்னா, 1 ஆண்டு முறையில இருக்கலாம். அல்லது பல ஒரு குறிப்பிட்ட உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப கேரளாவே எடுத்துக்கொள்ளும்போது, கடந்த 50 ஆண்டு கால பணிகள என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து புதிதாக திட்டமிடும் பொழுது, பழைய தகவல்களையும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு முன்னுரையா வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, திட்ட உருவாக்கம். இது வந்து புதிய திட்டங்கள். அரசாங்கம் எவ்வாறு வந்து மக்களுக்கு வந்து புதிய திட்டங்கள கொண்டு சேர்க்கணும்னு சொல்லும்போது, அந்த விஷயங்கள்ல முன்னுரிமை சார்ந்த திட்டங்கள வந்து என்ன பண்றாங்க, இந்த இயற்கை நம்மள இருக்கக்கூடிய வளங்கள், இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் போன்ற அனைத்தையும் கருத்தில் கொண்டு, இந்த திட்ட உருவாக்கத்துக்கு இந்த வாரியமானது உதவி புரிகிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அலகு 7 மாநில நிதி ஆணையம். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த மாநில நிதி ஆணையம் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் கூட்டாட்சி முறை. இந்திய அரசு வந்து ஒரு கூட்டாட்சி முறை. மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லி 2 வகையான முறையில நம்ம செயல்பட்டு இருக்கோம். இதுல வந்து மத்திய அரசுக்கு எவ்வாறு நிதி ஒதுக்க வேண்டும், மாநில அரசுக்கு எவ்வாறு நிதி ஒதுக்க வேண்டும், அந்த வரிய வந்து எப்படி வருவாய் இனங்கள பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அதிகாரத்த எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள இந்த மாநில நிதி ஆணையம் வந்து செயலாற்றிக் கொண்டு வருகிறது. இது உங்களுக்கு தெரியும் ஆளுநரோட உத்தரவின் அடிப்படையில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை. மத்திய அரசுல இருக்கக்கூடிய நிதி ஆணையத்துக்கும், மாநில அரசு கூடிய நிதி ஆணையத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. 2ம் ஒரே
அமைப்பு தான். அங்க வந்து குடியரசுத் தலைவர் மூலியமா நியமனம் செய்றாங்க 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இங்க பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மூலியமா நியமனம் செய்யப்படுகிறாங்க. இந்த மத்திய, மாநில அரசு எவ்வாறு நிதி பகிர வேண்டும்? அது மட்டும் கிடையாது. பிரிவு 280 எவ்வாறு வரி இனங்கள வந்து உருவாக்கணும்? வருவாய வந்து பிரிச்சு கொள்ளணும். உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்? போன்ற விஷயங்கள் எல்லாமே அதுல சொல்லியிருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, அதுல உறுப்பினர்கள் எவ்வாறு நியமனம் செய்யப்படுறாங்கன்னு பார்க்கும்போது, பொருளாதார சிறப்பறிவு பெற்றவங்க, நிர்வாக அனுபவம் பெற்றவங்க, பொருளாதாரத்தில சிறப்பறிவு பெற்றவங்க, நிதி சார்ந்த அனுபவங்கள வந்து கொண்டவங்க எல்லாமே இந்த ஆணையத்தோட உறுப்பினரா இருக்காங்க. இவங்களோட முக்கியமான பணி பார்த்தீங்கன்னா, மாநிலம் மற்றும் உள்ளாட்சிக்கு எவ்வாறு நிதிய பகிர்ந்து கொடுக்கிறது, நிதிய வந்து விரிவாக்கம் எப்படி செய்றது, அதுக்குரிய நடவடிக்கைகள் என்ன, நிர்வாகத்த வந்து மறுசீரமைப்பு எவ்வாறு பண்ணுவது, இருக்கக்கூடிய வளங்கள வந்து எப்படி வந்து விரிவாக்கம் செய்யலாம், ஒரு திடமான நிதி நிலைய வந்து ஒரு மாநிலத்தில எவ்வாறு உருவாக்கலாம் போன்ற பல்வேறு பரிந்துரைகள வந்து இந்த நிதி ஆணையம் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்போட நிலையில மாநில நிர்வாகம் எப்படி இருக்கு? மாநில பணிகள் தேர்வாணையம் எப்படி செயல்படுது? மாநில செயலகம் எப்படி செயல்படுது? இயக்குனரகம் எப்படி இதனோட உறவ வச்சுக்கிறது? அதுக்கடுத்து திட்ட வாரியங்கள் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையம் எவ்வாறு செயல்படுது? அப்படின்னு சொல்லி நம்மளோட தொகுதி 2ல வழங்கக்கூடிய 6 விதமான அலகுகளையும் நம்ம வந்து தெளிவா பார்த்திருக்கோம். அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.